தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிக துருக்க என்று பொற்பதம் பணிந்து வாரீர். பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் சரணம் சரணம். பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச மகாபாபு சாஸ்திரிய திவ்யம் நமோ நமக். உலகப்பந்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக உள்ளங்களுக்கும், அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய தந்தி தொலைக்காட்சியினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள், நிர்வாகம், தயாரிப்பு, விளம்பரதாரர்கள் சார்பாக இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்களை சபரிமலை சன்னிதானத்தினுடைய மகர ஜோதி சிறப்பு தரிசன நேரடி ஒளிபரப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆன்மீக அன்பர்களே, அடுத்த 2 மணி நேரம் பொன்னம்பலமேட்டில் இன்னும் சில மணி நேரங்களில் ஜோதி சொரூபமாக, மணிகண்ட சொரூபமாக, அச்சங்கோவில் அரசனாக, ஆரியங்காவு ஐயனாக, குடத்து பிள்ளை பாலனாக, எரிமேலி தர்ம சாஸ்தானாக இருக்கக்கூடிய ஐயப்பனினுடைய மகர ஜோதி தரிசனத்தை காண்பதற்கு லட்சோப மக்கள் சன்னிதானத்திலே குவிந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 2 நாட்களாக தந்தி தொலைக்காட்சியினுடைய ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களும் கண்துஞ்சாது பசியாற்றாது அங்கிருந்து பந்தளந்திட்டாவிலிருந்து ஒரு அன்பர்களும் சபரிமலை, சரங்குத்தி, சபரிபீடம் என்று பம்பா நதிக்கரை என்று சன்னிதானம் முழுக்க கேமராக்களோடு காத்திருக்கிறார்கள். உள்ளதை உள்ளபடி பொன்னாபரண பெட்டியிலிருந்து எப்படி ஆபரணங்களை எடுக்கின்றார்கள், ஐயனுக்கு சாத்துகின்றார்கள், எந்த நேரத்தில் மகரஜோதி வர இருக்கின்றது, வானத்திலே கருடன் வட்டமிடக்கூடிய காட்சிகள் இருந்து உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு தருவதற்கான அனைத்து பணிகளையும் நம்முடைய தந்தி தொலைக்காட்சி வாயிலாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது சன்னிதானத்தினுடைய மேல்தளத்திலிருந்து நம்முடைய மேல் சாந்தி நம்பூதிரிகள், அங்கு இருக்கக்கூடிய ஆயத்த பணி செய்த அன்பர்களுக்கும், மிக நேர்த்தியோடு செய்த காவல்துறை அன்பர்களுக்கும் முதல் மரியாதையாக அன்போடு ஐயப்பனுடைய அருள் பிரசாதத்தை மாலையோடு கூடிய பஷ்ப விபூதியையும் தரக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆன்மீக அன்பர்களே, தந்தி தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே, இன்னும் சில மணி நேரத்தில் மகர ஜோதியினுடைய ஜோதி சொரூபமாக ஐயப்பனை காண இருக்கின்றோம். லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரட்சாகரம் விபும் பார்வதி கிரியானந்தம் சாஸ்தாரம் பிரமாண்யம் சுவாமியே சரணமையப்பா என்று ஒவ்வொருவரும் வீட்டில் இருந்தபடி அந்த திருக்கோயிலை சுத்தப்படுத்தியவர்கள், அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த மகர ஜோதி தரிசனத்திற்கும், கடந்த மகர சங்கராந்தி காலங்களில் திருக்கோயிலை செப்பனிட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அங்கு இருக்கக்கூடிய மேல் சாந்தியினுடைய உத்தரவோடும் திருவங்கூர் தேவஸ்தம் போர்டினுடைய அனுமதியோடும் எல்லோருக்கும் அருள் பிரசாதமும் மரியாதையும் செய்யப்படுகின்றது. அங்கு இருக்கக்கூடிய அன்பர் அங்கே பட்டியலை வாசிக்கின்றார். நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை இந்து சமய அறநிலையத்துறை என்று சொல்லுவோம். அதனுடைய கூடுதல் அரசு தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய அன்புக்குரிய இனிய சகோதரர் திரு மணிவாசகம் ஐஏஎஸ் அவர்கள் அண்மையிலே திருவண்ணாமலை தீபம், ராப்பத்து பகல்பத்து பார்க்கக்கூடிய பூலோக வைகுந்தம் ஸ்ரீரங்கம், திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் போன்கின்ற பணிகளையெல்லாம் களப்பணிக்கே சென்று எல்லா மக்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்து அடிப்படை பணி செய்தவர்களிலிருந்து ஆச்சாரியர் வரைக்கும் முதல் மரியாதை செய்ய வேண்டும் என்று அன்பு கட்டளை இடுவதாக நாம் ஊடகங்கள், வானொலிகள், செய்தித்தாளில் படித்தோம். அதுபோல திருவாங்கூர் தேவசம் போர்டு இன்றைக்கு சபரிமலை சன்னிதானத்தில் திருக்கோயிலுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு இந்த மகரஜோதி தரிசனம் எந்தவித குறைவும் இன்றி புதிய வாழ்க்கை பாரத தேசத்தில் கிடைக்க, மலைவளம் சுரக்க, மங்களம் சிறக்க, ஐயப்பன் அருளை பாடுபட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இங்கே செம்மாந்து காட்சி தரக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இப்பொழுது நமக்கு கேமரா ஏடின் வாயிலாக கொடிமரமும் கொடிமரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களையும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில மணி நேரங்களில் இராணுவத்தினரும் இன்றைக்கு கூடுதல் சேவைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் நமக்கு பிரத்யேகமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. சன்னிதானத்தை பொறுத்தவரை இந்த மண்ணுலகில் ஏன் ஐயப்பன் அவதாரம் செய்தார், அவருடைய புராண செய்தி என்ன என்பதையும், வரலாற்று பின்னணியோடு ஐயப்பன் ஏன் பந்தல மகாராஜாவின் குழந்தையாக அவதரித்தார் என்பதையும், சபரிமலைக்கு யார் யார் செல்லலாம், யாரெல்லாம் இருமுடி எடுத்துச் செல்லலாம், யாரெல்லாம் கன்னிசாமி, யார் 18 படிகளை பூர்த்தி செய்த குருசாமி, யாருடைய இல்லத்தில் கன்னி பூஜை போடலாம், ஏன் மணி கட்டுகின்றோம், ஏன் தென்னங்கயிற்றை அங்கே வைக்கின்றோம், ஏன் சட்டத்துணியை வைத்து மஞ்சமாதா சன்னிதானத்தில் நாம் எடுத்து வருகின்றோம்,
இருமுடியை சுமந்து நம்முடைய பெருமுடியை அவிக்கக்கூடிய இருமுடியினுடைய மகத்துவம் என்ன, அன்னதானத்தினுடைய சிறப்பு என்ன, சிறப்பு வழிபாடே இல்லாத உலகத்தின் பிரசீதி பெற்ற சன்னிதானம் ஏன் என்கின்ற அத்தனை செய்திகளையும் என்ன மணக்குது, எங்கே மணக்குது, எல்லாம் மணக்குது சபரிமலை சன்னிதானத்தில் என்று நல்ல இசை பாடல்களோடும் வர்ணனையோடும் தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தனத்தருவும் கடல் முத்தும் கட்டித்தங்கமும் வீட்டிற்கு ஆவணங்களும் வேட்டைக்கு வேங்கையினும் நிறைந்திருக்கக்கூடிய இயற்கையின் அருள்கொடை தேசம் என்று எல்லோராலும் வர்ணிக்கப்பட்டு சபரிமலை சன்னிதானத்தினுடைய நேரடி பிரத்யேக காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பொன்னாபரணப்பட்டி பந்தளத்து அரண்மனையிலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு இடமாக நகர்ந்து 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 ஐயப்ப பக்தர்களுடைய ஏகோதிபத்த பூஜையோடு ஓம் ஓம் ஐயப்பா, ஒங்குருநாதா ஐயப்பா, அரணார்பாலா ஐயப்பா, அம்பிகை பாலா ஐயப்பா, ஆபத்பாந்தவ ஐயப்பா, ஆதிபராபர ஐயப்பா, இருமுடி பிரியா ஐயப்பா, இரக்கமுகுந்தோர் ஐயப்பா, எரிமேலி தர்ம சாஸ்தா ஐயப்பா என்று வணங்கக்கூடிய அந்த ஐயப்பனுடைய பிரத்யேகமான பொன்னாபரண பெட்டியினுடைய காட்சிகள் எல்லாம் விரைவில் நமக்கு கிடைக்க இருக்கின்றது. என்னை பொறுத்தவரை உலகத்தில் ஐயப்பனுக்கு நமக்கு அஷ்டோத்திரம் தெரியாமல் இருக்கலாம், அர்ச்சனைகள் சொல்ல தெரியாமல் இருக்கலாம், ஆடம்பர பூஜைகள் தெரிய வேண்டாம். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காத்து ரச்சித்து அருள்புரிய வேண்டும். சத்தியமாய் பண்ணுவது 18ஆம் படிமேல் வாழும் ஹரி ஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயனையப்ப சுவாமியே சரணமையப்பா என்று ஒரு பானகத்தை நேவேத்தியம் செய்து ஒற்றை அரளிப்பூவை உள்ள தூய்மையோடு அவனுக்கு போட்டால் ஐயப்பன் 18 படியிலிருந்து இறங்கி இறங்கி தந்தி தொலைக்காட்சி வாயிலாக உங்கள் இல்லத்திற்குள் வந்து இந்த மாலையை சூட்டுவான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. உலகளாமணந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழிவேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மடச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று சொன்ன பெரிய புராணத்தில் மன்னன் கட்டிய கோயிலை விட மக்களுடைய உள்ள கோயிலுக்கு பூசலாருடைய கோவிலுக்கு எப்படி ஆண்டவன் இறங்கி வந்து வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோணாகி ஆண் அண தென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே என்று பரம்பொருளே பூஜை செய்து போனானோ அதுபோல நம்முடைய அன்பை ஏற்று ஐயப்பன் அருள் கிடைக்க காத்திருக்கிறது. எங்கும் செல்லாதீர்கள், தந்தியோடு இணைந்திருங்கள். அடுத்த 2 மணி நேரம் ஐயப்பனுடைய மகர ஜோதியில் நீங்களும் ஜோதியை காண ரசிக்க உங்கள் தந்தியில் ஆன்மீக மனத்தோடு தொடர்ந்து வருகிறது மகர ஜோதி. தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.